வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ண போகிறோம். இது என்னோட பர்சனலான ஃபேவரட். சின்ன வயசில் என்னோட ஃப்ரெண்ட் எப்போவுமே இது லெமன் சாதத்தோடு எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பையிலேருந்து. இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாராலையுமே உங்களுக்கு தடுக்கவே முடியாது. இதை அடிக்கடி பண்ணுவீங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை நல்லா ஆற வச்சுட்டு இதோட தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை லைட்டாக மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபோக் இல்லாட்டி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கொஞ்சம் அது ட்ரை ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறோம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒன்று சேர்த்தா போதும். லைட்டாக ஒரு டென்ச் புளிப்பு வர்றதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த தக்காளி ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்ட்டு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தாலே இது ரெடி ஆகிடும். ஏன்னா உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி வேக வச்சு தான் இந்த தொக்கோ இப்போ ரெடியாக இருக்குது. ரெண்டும் கலந்து அந்த ஃப்ளேவர்ஸ் மெர்ஜ் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ட்ரையாக இருக்காது, அப்படியே ஒரு மசாலா மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதோட ஆட் ஆன் டேஸ்ட்டே. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதம் லெமன் சாதத்தோட இது ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.